வணக்கம். இன்றைக்கி பதிவில் நாம் சிக்கன் பிரியாணி சுவையை மிஞ்சும் அளவுக்கு பிளெயின் கடாய் பிரியாணி செய்ய போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் அரிசி எடுத்து சாதம் வடித்து இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப கொதித்தன்மையாக இருக்கக்கூடாது, அந்த ஆவி போகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அதுக்குள்ளே நாம் இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதம் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு மராத்தி மொக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 1 கப் அளவுக்கு. நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஒரு 10 செகண்ட் அந்த எண்ணெயில் வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வறுபடும். அதுவும் சின்ன வெங்காயம் இருந்தால் அப்போ தான் வதங்கும் சீக்கிரம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு நல்லா வதங்கிருச்சு. அந்த ஸ்மெல் வந்து அந்த வாசம் நல்லா தெரியும் நமக்கு. தக்காளி இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். நான் ஒரு 5 தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அரைச்சி சேர்த்தா அந்த டேஸ்ட் இருக்காது, நறுக்கி மட்டுமே சேருங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. அந்த தக்காளி வந்து அப்படியே வேகட்டும். மூடி வச்சு கூட நீங்கள் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இதுக்கு குழம்பு தூள் சேர்க்கக்கூடாது, வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கடைத்தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. புதினா வச்சுருந்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் புதினா இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொழுந்து கருவேப்பிலை சேர்த்துட்றேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம். நான் கடைசியில் கொத்தமல்லி சேர்க்கறதுனால இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துட்றேன். சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி குழஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. இப்போ நான் சேர்க்க போகிறேன் மசாலா ஃப்ளேவர் தான் இதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். பெப்பர் ஃபெனல் பவுடர், அதாவது மிளகும் சோம்பும் வறுத்து அரைச்ச பவுடர். 1 ஸ்பூன் மிளகுனா ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துருங்க. சிக்கன் கிரேவிலெலாம் நான் அதை ஃபைனலாக ஆட் பண்ணுவேன். இப்போ இதை சேர்த்து செய்யும் போது இந்த சாதத்துக்கு வந்து ஒரு தனி அரோமா கொடுக்கும். அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த சாதத்தை சேர்த்து ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. நல்லா அந்த அடியிலேருந்து கரண்டியை விட்டு கிளறினீங்கன்னா தான் சாதம் உடையாமல் குழையாமல் இருக்கும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சு அந்த லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் வச்சா போதும். அந்த மசாலாவோட அந்த சாதம் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு தான் நம்ம அப்படி விடுறோம். அதுக்கப்புறம் நாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இதுக்கு வந்து தயிர் பச்சடி, இல்லை வந்துட்டு நீர்க்காய்கள் சேர்த்து தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, இதெல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.